என்னப்பா வந்துருச்சியா? நேற்று எங்கேயோ போயிருந்திய, என்னாச்சு? என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைப்பா, எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தருக்கு பார்த்துக்க கிட்னி ஃபெயிலியரு. அது ட்ரீட்மெண்ட்டுக்காக மதுரைக்கு போயிருந்தோம். ஏன் நம்ம ஊரில் பார்க்க முடியாதா? இங்கே எங்கே பார்க்குறது, தனியார் ஆஸ்பத்திரி பார்க்குற அளவுக்கு இங்கே வந்து வசதி இல்லை. அதனால தான் மதுரைக்கு போனோம். மதுரையிலனா பெரிய நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலே நிறைய வசதி உள்ள ஆஸ்பத்திரிகள்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் அங்கே கூப்பிட்டு போயிருந்தோம். யார் சொன்னால், நம்ம ஊரில் தான் இப்போ 136 கோடி ரூபாயில் நம்ம மோடி வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து கட்டி கொடுத்துருக்காருல. கஷ்டப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் வந்து பார்க்கணுங்கிறதுக்காக தானே இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு. நீ அங்கே போய் நீ பார்க்க வேண்டியது தானே? அப்படியா? அது எனக்கு தெரியாத. நம்ம ஊரில் தூத்துக்குடியில் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மத்திய சர்க்கார் மோடி வந்து அவர் கட்டி கொடுத்துருக்காரு. கஷ்டப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் நம்ம வந்து வெளியூர்லாம் நம்ம அங்கங்கேயும் அலைய வேண்டாம், நம்ம ஊர்லேயே நம்ம அதை பார்த்துக்கலாம். அதுக்காக தான் அவர் கட்டியே கொடுத்துருக்காரு. உண்மைதான், ரொம்ப நல்ல விஷயம் தான்ப்பா இது. ஆனால் பார்த்துக்க, அதை வந்து மகப்பேறுக்கு மட்டும் மாற்ற போகிறதா நம்ம தமிழக அரசு வந்து சொல்லியிருக்கு. அடக்கடவுளை, எவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியை கட்டி அது வெறும் மகப்பேறுக்கு மட்டும் கட்டினா என்ன பிரயோஜனப்படும்? அது எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி கட்டியிருந்தானே தானே அது நல்லது. உண்மை அதான். அதனால தான் நம்ம தூத்துக்குடி பாஜக சார்பாக இந்த மோடி கட்டி கொடுத்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலை வந்து எல்லா நோயாளிகளுக்கும் பயனடைகிற மாதிரி கொண்டு வரணுங்கிறதுக்காக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை வர 20ஆம் தேதி நடத்த போகிறாங்க. நீ சொல்கிறத பார்த்தா சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டாருங்கிற கதையெல்லாம் இருக்குது. ஆமாம், இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தனியாருக்கு ஈக்குவலாக எல்லா வசதியும் இருக்குது. எல்லா நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு அளவில் வந்து இருக்குது பார்த்துக்க. ஸோ இதனால தான் வந்து நம்ம மத்திய அரசுக்கு வந்து மோடி வந்து இந்த ஆஸ்பத்திரியை வந்து நம்ம தூத்துக்குடிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆஸ்பத்திரியில் எல்லா நோயாளிகளுக்கும் பயனடைகிற மாதிரி கொண்டு வரணுங்கிறதா நம்ம எல்லாருடைய எண்ணமும்.